ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் பேங்க்கில் நெட் பேங்கிங் தேவையில்லை, ஏடிஎம் கார்டு தேவையில்லை, இது எதுவுமே தேவையில்லாமல் நம்ம எப்படி மொபைல்லையே மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் போய் உங்கள் மொபைலோ இல்லை லேப்டாப்பு டேப் எதாக இருந்தாலும் சரி, அதில் போய் இந்தியன் பேங்க்குன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள், ஒன்று ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும், இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷன் வரும். இந்தியன் பேங்க் யுவர் பேங்க் ஃபினான்ஸ் சர்வீஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷாக தமிழான்னு சொல்லி கேட்கும். நீங்கள் இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொம்மை ASKADY அந்த பொம்மையை வந்து நீங்கள் டச் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த பொம்மையை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ASKDY டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்கும். இந்த கிளிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு இது போயிட்டு கண்டினியூ டு கெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம மினி ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இதில் நிறைய சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்துக்கலாம். அப்போ மினி ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட் ரிலேட்டட் சர்வீஸ் 1 2 3 4 5 அஞ்சாவதாக பாருங்கள், அக்கௌண்ட் ரிலேட்டட் சர்வீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி சொல்லுவோம். நீங்கள் வந்து பேங்க்கில் இந்தியன் பேங்க்கில் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களே, ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், அந்த நம்பர் தான் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்து டேட் ஆஃப் பர்த் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, ஏன்னா அதுதான் நீங்கள் பேங்க்குக்கு மோஸ்ட்லி கொடுத்துருப்பீங்க. அதோட உங்கள் டேட் வந்து என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இயர்லேருந்து வந்துடும். இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா உங்கள் இயர் சூஸ் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா வரும். நான் என்னோடய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அடுத்து மந்த்து வந்து நீங்கள் ஆதார் கார்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த மந்த் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த்தும் மொபைல் நம்பரும் போட்டதுக்கப்புறம் கெட் ஓடிபின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுங்க. ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில டைம் ஓடிபி சீக்கிரம் வந்துடுது, ஒரு சில டைம் சீக்கிரம் வர மாட்டேங்குது. வரலைன்னா வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் இன்னொரு டைம் கொடுங்க, கண்டிப்பாக ஓடிபி வந்துடும். எனக்கு ஓடிபி வந்துடுச்சு. 5737. இந்த ஓடிபி போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சுற்றிட்டுருக்கு. ஒரு சில டைம் சீக்கிரம் வந்துடும், ஒரு சில டைம் கொஞ்சம் லேட் ஆகும் சர்வர் ப்ராப்ளத்தினால. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன செக் பண்ணிக்கலாம், இல்லை மினி ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்துக்கலாம். மினி ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லியிருந்தேன். வாங்க மினி ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறது, இல்லை அக்கௌண்ட் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். டச் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வரும். ஒரு சிலர் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் நிறையா வச்சுருப்பாங்க. சப்போஸ் ஒரு சிலர் ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுருக்காங்கன்னா அந்த அக்கௌண்ட்டு மட்டும் அந்த அக்கௌண்ட் நம்பர் காமிக்கும். நீங்கள் அதை மட்டும் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி காமிக்குது பாருங்கள். என்னோடய அக்கௌண்ட்டில் வெறும் 95 ரூபா தான் வச்சுருக்கேன். என்னோடய பேர் போட்டுருச்சு, அக்கௌண்ட்டோட நேமும் வந்துடுச்சு, என்னோடய அக்கௌண்ட் நம்பரும் காமிச்சிடுச்சு. என்னோடய அக்கௌண்ட்டில் 95 ரூபா பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிது பாருங்கள், எப்படி நீட்டாக காமிக்குது. இப்போ வந்து நம்ம மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். மினி ஸ்டேட்மெண்ட் எனக்கு பெருசாக எதுவும் இருக்காது. அடுத்து நம்ம மினி ஸ்டேட்மெண்ட் டச் பண்ணுங்கள். இது மினி ஸ்டேட்மெண்ட் சொல்லி பார்க்கலாம். டச் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலோட கடைசி ட்ரான்சாக்ஷன் ஃபுல்லாக நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இங்கே போய் இதுக்காக பேங்க் போகணும், ஏடிஎம் போகணுன்னு எங்கே போகணுன்ட்டு ஒரு அவசியம் இல்லை. நீட்டாக நீங்களே உங்கள் செல்லுலேயோ உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் சிஸ்டத்துலேயோ எதில் வேணாலும் ஈஸியாக உங்களோட மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம். அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்க்கணும் எப்படின்னா அது வந்து நான் சொல்லியிருந்தேன். அக்கௌண்ட் பேலன்ஸும் அதை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸும் காமிச்சிடும். நீட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.